Hello friends, welcome back to Preethiyin Kaimanam. இன்னைக்கு Preethiyin Kaimanamல Kongu Nattu Arachivitta KolluKuzhambhu தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு 1/4 கப் எடுத்துக்கலாம். ஹார்ஸ் கிராம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கொள்ளு. ஸோ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். 7லேருந்து 8 மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், பூண்டு ஒரு 3 பல், தேங்காய், கருவேப்பிலை, 100 கிராம் வெங்காயம் நம்ம எடுத்துக்க போகிறோம். புளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ தான் மெட்டீரியலுங்க. இப்போ நம்ம கொள்ளை நம்ம வெறும் வாணலியில் வச்சு நம்ம ட்ரையாக நம்ம வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளை வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த தனியாக மிளகாயை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தால் போதுங்க. இப்போது நம்ம வறுத்தாச்சு. இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரம் அரை ஸ்பூன் விட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கச்சு நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷனலாக பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். அது பூண்டு அவங்கவுங்களோட இஷ்டம். இப்போ நம்ம கொள்ளை அரைச்சாச்சு. பொடி பண்ணதுக்கப்புறமா இந்த மிளகாய் தனியாவை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காயும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நல்ல பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம அந்த கொள்ளு வந்து பருப்புன்றதுனால ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் அரைச்சதுலேயே அதில் இருக்க தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, அதாவது நமக்கு தேவை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுக்கு தேவையான புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்து ஒரு வெல்லமும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப குயிக்கான நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம சாதம் சுடு சாதத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான சைட் டிஷ் வந்து அப்பளம் இல்லை கூட்டு. இது ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த குழம்பை எல்லாருக்கும் செஞ்சு தாங்க. ஸோ நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Preethiyin Kaimanam. Bye.